உங்க மேல ரொம்ப பிரியமா இருந்தவங்க உங்களை விட்டு விலகி போறாங்க. நீங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து விலக விரும்பல. அதனால அவங்கள சேஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அவங்க உங்க பிரியத்தை அவங்க மேல திணிக்க விரும்புறீங்க. திரும்ப திரும்ப அதை முயற்சி பண்றீங்க. அப்படின்னா அவங்க டெஃபினட்டா அதை ஏத்துக்க போறது இல்லை. ஏன்னா அவங்க கோவத்துல இருக்காங்க. அவங்க விலகி போனது கோவத்துல எடுத்த முடிவு. ஸோ அதை நீங்க அவங்கள ரியலைஸ் பண்றதுக்கு அந்த டைமை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும். எப்படி? திரும்ப திரும்ப அவங்கள நீங்க சேஸ் பண்ணி அவங்களோட பிரியத்தை அவங்க மேல திணிக்க விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நடக்க போறது இல்லை. தே ஆர் நாட் கோயிங் டு ரியலைஸ். உங்களோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு தெரிய போறது இல்லை. ஸோ நீங்க உங்களை பத்தின வேல்யூவோ அல்லது உங்களோட பிரியத்தையோ நீங்க அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இப்ப இந்த சுச்சுவேஷன்ல நீங்க அமைதியா தான் இருந்தாகணும். எந்த முடிவையும் எடுக்காதீங்க. அவங்க செஞ்ச தப்ப நம்ம திரும்ப செஞ்சு எந்த தப்பான முடிவுக்கும் போயிட வேண்டாம். பி காம். தே வில் டெஃபினெட்லி கம் பேக் ஒன் டே. ட்ரை பண்ணுங்க.